ஹாய் ஐ மே 65 நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இந்த லேர்னிங்கான மைண்ட் செட்டை ஈஸியா செட் பண்றதுக்காண்டி நீங்க ஜஸ்ட் சே தட் மைண்ட் கிட்ட சொல்லுங்க. என்னன்னா வந்து இது லேர்னிங்கான டைம். ஸோ மற்றதெல்லாமே வேலை இருக்க தான் செய்யும். ஸோ அதை எல்லாமே அப்புறம் பார்த்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் எல்லாமே ஃப்ரீ அப் பண்ணி கொடு மைண்ட் கிட்ட அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஏன்னா மைண்ட் உங்களோட அடிமை. ஸோ நீங்க என்ன கேட்டனா என்ன நினைச்சாலும் அது நடக்கும் கண்டிப்பா. ஸோ அது சூழ்நிலை ஏத்தாப்புற நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஒர்த்தியா அதை ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த தாட்ல அதை பொறுத்து தான். ஓகே, நம்ம வந்து லேர்ன் பண்றதுக்கான ஏத்தாப்புல மைண்டை செட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட த்ரோட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கனால வந்து அது கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஆகணும் வாய்ஸா இருக்கும். ஸோ அதை ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல போயிடுவோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இது மூணுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சர் இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ப்ரெசென்ட், பாஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இதுல எல்லாம் ஒரு ஆர்டர் வைஸா பண்ணும். ஒரு சென்டென்ஸை எப்படி அமைக்கிறது, அது எப்படி வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது, நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது, அது எப்படி வந்து கன்ஃபர்மேஷன் கொஸ்டின், அதாவது எஸ் ஆர் நோ வர்ற பதில் எல்லாமே கன்ஃபர்மேஷன், அது எப்படி கன்ஃபர்மேஷன் கொஸ்டினை மாத்துறது, அது எப்படி இன்ஃபர்மேஷன் கொஸ்டினை மாத்துறது, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு வேர்பு, அந்த வேர்பை வச்சு எப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுல இருந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு இருக்கோம். இது சீக்வன்ஸ் புரியாதவங்களுக்கு ஜஸ்ட் ப்ரீவியஸா போட்ட எல்லா வீடியோஸுமே தொடர்ந்து ஏன்னா வந்து நான் டேட் வைஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்க அதை எல்லாத்தையுமே கண்டினியூஸா பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இதை வந்து எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ்குள்ள போயிடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல பாசிட்டிவ் கொஸ்டின், பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் கொஸ்டின், கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் அண்ட் லாஸ்டா பார்க்க போறது இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ். இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் டபிள்யூஹெச்லாம் எதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்து வாங்குறதுக்காண்டி நம்ம என்னெல்லாம் பயன்படுத்துறோமோ அது எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் சொல்லுவாங்க. இதை வந்து வாட், வென் இந்த மாதிரி டபிள்யூஹெச் வர்றதுனால டபிள்யூஹெச் கொஸ்டின் கூட சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. டபிள்யூஹெச் கொஸ்டின் இருந்தா இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் என்ன, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் வாங்க போறோம். ஸோ அது இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, டபிள்யூஹெச் கொஸ்டின் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. பட் இந்த கன்ஃபர்மேஷன் கொஸ்டினுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றாவே ஆட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதுக்கு முன் WH கொஸ்டின்ஸ் ஓகே, நான் எந்த சீக்வன்ஸ்ல விட்டான்னு தெரியல. சரி, மறுபடியும் ஆரம்பம். WH இந்த மாதிரி வில்க்கு பக்கத்துல ஒவ்வொன்றா என்ன பண்ணா சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா இந்த சைடு ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ். இதுவே கொஸ்டின் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடு ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஆட் பண்றதா அந்த WH. இந்த முன்னாடி உள்ள பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல வந்து ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இந்த வில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஃபியூச்சரை இண்டிகேட் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இன் வில் அப்படிங்கிற ஒரு இந்த வேர்புக்கு வந்து நான் வந்து ஃபியூச்சர்ல இருக்கண்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து வில் யூஸ் பண்ணுவேன், தவிர மற்ற எதுவுமே கிடையாது. இதே மாதிரி நம்ம வந்து ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இந்த மாதிரி மூணு விஷயத்தையுமே கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாவே புரியும். வாட் டு யூ டூ அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றது. ஸோ வழக்கமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றது. வாட் டிட் யூ டூ அப்படின்னா நேத்து என்ன பண்ண. வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே நேத்து என்ன பண்ண. வாட் டு யூ டூ எவ்ரிடே, எல்லா நாளும் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கறது. வாட் டிட் யூ டூ அப்படின்னா பர்டிகுலரா ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு நிகழ்வை கேட்கறது. பட் நமக்கு பார்க்க போறது வாட் வில் யூ டூ, நீ என்ன பண்ணுவ, இந்த மாதிரி நடந்துருச்சா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கறது. நீங்க ஜஸ்ட் இதை வந்து கவனிச்சே போதும். ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதை தாண்டி இதை தாண்டி ஒரு வேர்ப் இருக்கு, அது எல்லாமே ப்ரெசன்டென்ஸ் வேர்பா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா காமனா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணா எல்லா டென்ஸ்க்குமே காமனா வர்ற ஒரு விஷயம் தான். ஸோ இதுவும் காமனா இருக்க ஒரு விஷயம் தான். பட் இதுல என்னதான் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டூ டிட்டா மாறுது, வில்லா மாறுது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கிற விஷயம். இதை தான் என்ன பண்ணுதுன்னா காலத்தை இண்டிகேட் பண்றதுக்கான ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா வேர்பு. ஸோ இதை வந்து இந்த காலத்தை காட்டுறதுக்காண்டி, காலத்தை இண்டிகேட் பண்றதுக்காண்டி என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா வந்து வில், டிட், டூ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா வெர்புமே. இது மட்டும் ஹெல்பிங் வேர்ப் கிடையாது. இன்னும் ஒவ்வொரு காலங்கள் இருக்கு. ஏன்னா 12 காலங்களா டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இப்ப கிட்டத்தட்ட 3 காலங்களா தானே பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த 3 காலங்களே போதுமானது பேசுறதுக்கு. பட் ஒவ்வொரு காலங்களையும் எப்படி பேசணும் அப்படிங்கிறது, ஏன்னா இந்த ஹெல்பிங் வேர்ப் மட்டும்தான் மாறும். ஸோ அதை தாண்டி சின்ன சின்ன வேர்ப்ஸ் எல்லாத்தையும் இந்த சென்டென்ஸ் அமைக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த வித்தியாசம் எல்லாமே வந்து எப்படி வந்து இது கிராமர் ரீதியா போகாம ஸோ ஜஸ்ட் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ்ல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டூ வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு. பிரசன்ட்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். டிட் வந்துச்சுன்னா அது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஸோ வில் வந்துச்சுன்னா அது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இந்த மாதிரி லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி இந்த வில்ங்கிற ஒரு விஷயம் தான் ஃபியூச்சரை இண்டிகேட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான். ஓகே, ஜஸ்ட் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் வில் யூ டூ, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. வாட் யூ சே அப்படின்னா வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். சே அப்படின்னா சொல்லணும் அர்த்தம். வாட் யூ சே, டெல்லுனாலும் சொல்லணும் அர்த்தம். பட் டெல் யூஸ் பண்ணல பர்டிகுலரா யாரு டெல் அவன்கிட்ட சொல்லு, இவன்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பட் சேயும் அந்த சே யூஸ் பண்ணல, டூ யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நம்ம எந்தெந்த ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ப்ரிப்போசிஷன்ங்கிற ஒரு செக்ஷன்ல பார்த்து வச்சிருக்கோம்.
ஸோ நீங்க அதையும் போய் ப்ரீவியஸா வீடியோஸ் இருக்கு, அதை போய் நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்றேன் அப்படின்னா வந்து என்னோட டைம் கொடுத்து நான் ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே சீக்வன்ஸா பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்படியும் புரியல அப்படின்னா திரும்பி பாருங்க. ஸோ அப்படியும் புரியல அப்படின்னா என்கிட்ட கேள்வி கேளுங்க. ஸோ கேள்வி கேட்கறது மூலமா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஏன்னா வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இங்கிலீஷ். ஏன்னா வந்து நம்ம வேர்ல்டு வைடா நம்ம வந்து பேச போற ஒரு விஷயத்தினால நம்ம வந்து ஈஸியாவே நம்ம வந்து கத்துக்கிறதுக்காண்டி வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால கேள்வி கேட்க தயங்காதீங்க. ஸோ என்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எது எது மிஸ்டேக்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஸோ வாட் யூ சே அப்படின்னா வந்து ஸோ அகைன் நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். வாட் யூ சே அப்படின்னா வந்து என்ன சொல்ற அப்படின்னு சொல்றது. வாட் டிட் யூ சே அப்படின்னா வந்து என்ன சொன்ன அப்படின்னு கேட்கறது. வாட் வில் யூ சே அப்படின்னா வந்து என்ன சொல்லுவ அப்படிங்கிறது. இதுவும் அந்த ஒரு சேம் தான். பட் இந்த வேர்ப் அதாவது ஹெல்பிங் வேர்ப் மட்டும்தான் மாறதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுட்டே வாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் ஹூம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த போதும். ஹூம் வித் ஹூம், பை ஹூம், ஃபார் ஹூம் அண்ட் நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். பட் நம்ம இன்னைக்கு வித் ஹூம் டு யூ கோ அப்படின்னா வந்து யார் கூட நீ போற வழக்கமா அப்படின்னு சொல்லு. வித் ஹூம் டிட் யூ கோ, யார் கூட போன நேத்து. வித் ஹூம் வில் யூ கோ அப்படின்னா வந்து யார் கூட போவாங்க. வித் ஹூம் வில் யூ கோ அப்படின்னா வந்து யார் கூட போவ அப்படின்னு கேட்கறது. பட் இந்த வித் ஹூம் அப்படிங்கிறது வந்து யாருடன் அப்படிங்கிற ஒரு மீனிங்காக இந்த கொண்டு வர்றோம். ஸோ இது புரியல அப்படின்னா வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். பை ஹூம்னா யாரால், ஃபார் ஹூம்னா யாருக்காக, வித் ஹூம்னா யாருடன், இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். ஒரு ப்ரிப்போசிஷன் சேர்க்கையில ஆக்சுவலா இதோட மீனிங்ஸ் எல்லாமே லைட்டா சேஞ்ச் ஆகும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸ், இது ஒரு வேர்டு. ஸோ இது வந்து இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதுனால வித் ஹூம் அப்படின்னா யாருடன் அப்படிங்கிற ஒரு மீனிங் குறிக்கிறதுனால இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே காமனா இருக்கும். டூ டிட் வில். ஸோ இதெல்லாம் யார் கூட போகிற வழக்கமா அப்படின்னா வித் ஹூம் டு யூ கோ, வித் ஹூம் டிட் யூ கோ யார் கூட போன அப்படின்னா வித் ஹூம் டிட் யூ கோ, யார் கூட போவ அப்படின்னா வித் ஹூம் வில் யூ கோ யார் கூட போவ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது வென். இதெல்லாம் என்னடா ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே நான் வந்து ப்ரெசென்ட்லி இதே மாதிரி WH கொஸ்டின் நடத்திருப்பேன். ஸோ நம்ம பாஸ்ட் டென்ஸ்லயும் WH கொஸ்டின் நடத்திருப்பேன். நீங்க ஜஸ்ட் இதோட அதை கம்பேர் பண்ணி பாருங்க. என்னென்னலாம் வேர்பெல்லாம் அங்கங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கணும், அதை எப்படி ஃபியூச்சரா மாத்துறது அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு சொல்லிட்டே வந்துருக்கு. ஸோ எந்த விஷயத்த மட்டும் மாத்தினா அது ஃபியூச்சரா மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாவும் பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா வந்து நமக்கு இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை தாண்டி வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, நிறைய வந்து டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்காண்டி தான் நான் வந்து இனிமேல் இருக்க செஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒதுக்க போறேன். ஏன்னா வந்து கம்பேர் பண்ண போறேன், நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் எடுத்துட்டு போக போறேன். இதுக்காண்டி தான் நான் வந்து இதெல்லாம் வந்து சிம்பிளா இது ஜஸ்ட் ஃபங்க்ஷன் ஆகிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கன்வர்சேஷனுக்கு உள்ள போயிடலாம். ஏன்னா வந்து கன்வர்சேஷனுக்கு உள்ள போயிட்டோம்னா இது இந்த மாதிரி ரூல் இருக்கு, இந்த ரூலை மட்டும் ஏன்னா வந்து இவ்வளவு ஷார்ட்டான ரூல்ஸ் தான். பட் ரூல்ஸ் போக போக தெரிஞ்சுக்கலாம். பட் இவ்வளவுதான் ஷார்ட்டான ஒரு இங்கிலீஷ் பேசுறதுக்கு தேவையான ரூல்ஸ் எல்லாமே. ஏன்னா வந்து நமக்கு ஒரு பேசையில என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இல்லாட்டி நெகட்டிவா பேசுவோம், இல்லாட்டி வந்து கொஸ்டின் கேட்போம், அது கன்ஃபர்மேஷன் கொஸ்டின், இன்ஃபர்மேஷன். இதை 4 தாண்டி வேற எதுவுமே பேச மாட்டோம். நம்ம ஒருத்தவங்கிட்ட கேள்வி கேட்போம், இல்லாட்டி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொடுப்போம், இல்லாட்டி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுப்போம், இல்லாட்டி வந்து ஒரு கொஸ்டின் கேட்போம். ஸோ இதை உனக்கு விருப்பமா இல்லையான்னு சொல்லிட்டு ஆர் யூ இன்ட்ரெஸ்ட் இன் தட், இதுல உனக்கு விருப்பமா இல்லையான்னு கேட்போம். ஸோ எதெல்லாம் உனக்கு விருப்பம் அப்படிங்கறத கேட்போம். இந்த மாதிரிலாம் வந்து WH கொஸ்டின்ஸ் எப்படி அது கேட்கறது, இதெல்லாம் வந்து ஒரு சீக்வன்ஸா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி இது 3 டென்ஸை தாண்டி இன்னமும் 12 காலங்கள் இருக்கு. இந்த 12 காலங்களையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த 3 டென்ஸையும் முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பார்ட்டை வந்து நம்ம முடிச்சுதான் அர்த்தம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நமக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா வந்து இதை பார்த்து வந்து என்னென்ன விஷயங்கள் மாறா ஜஸ்ட் நீங்க ஹெல்பிங் வெர்ப்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். பட் வேர்ப்லயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அதையும் நம்ம ஃபியூச்சர்ல ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துருவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வென்குள்ள இருந்துடும். வென் டு யூ கம் அப்படின்னா எப்ப வர்ற வழக்கமா ஸோ அப்படின்னு கேட்கறது. வென் டிட் யூ கம் அப்படின்னா எப்ப வந்த அப்படின்னு கேட்கறது. வென் வில் யூ கம் அப்படின்னா வந்து எப்ப வருவ அப்படின்னு கேட்கறது. ஸோ இதை அகைன் பாருங்க. ஸோ இந்த கம்ங்கிற ஒரு வேர்ப் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுல எப்படி வந்து ஒரு ஃபியூச்சரா மாத்துறது, ஒரு பாஸ்டா மாத்துறது, ஒரு பிரசண்டா மாத்துறது அப்படிங்கறது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த பிரசன்ட் வந்து வழக்கமா நடக்கிற ஒரு விஷயத்த சொல்றது, இது பாஸ்ட் ஆக்சுவலா இது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றது, இது நடக்க போற ஒரு விஷயத்த சொல்றது. ஸோ இதான் வந்து முக்காலங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 காலங்களுமே கரெக்டா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ஞாபகம் வச்சுக்கேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கேன். இதுக்கு மட்டும் தான் ஆக்சுவல் ரூல்ஸ் வந்து ஹீ சி இட் அந்த இதுக்கு மட்டும் மாறும். இது ரெண்டுக்குமே ஓரளவு ஈஸியான ரூல்ஸ் தான். ஏன்னா வந்து டூ டிட் வில் இந்த மாதிரி ஹெல்பிங் தான் வரும். ஸோ இதுல ஒரு
ஒரு விஷயம்னா இது நெகட்டிவா மாத்தையில ஓன்ட்டா மாறும். ஸோ இது நெகட்டிவா மாத்தையில ஓன்ட்டா மாறும். அவ்வளவுதான். இதுல வேற எதுவுமே டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. அகைன் நம்ம பார்க்க போறது வென்ன தான் பார்க்க போறோம். வில் தே ஃபினிஷ் த ஒர்க் வித் இன் எ வீக்? இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து வேலையை முடிக்க முடியுமா அப்படிங்கிறது ஆம் இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் வரும். பட் இதை வந்து டபுள் கிட்டா மாற்றணும்னா வென் வில் யூ ஃபினிஷ் த ஒர்க்? எப்போ முடிப்பீங்க? ஏன்னா இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க. வென் வில் யூ ஃபினிஷ் த ஒர்க்? எப்போ முடிப்பீங்க இருக்குது. வென் வில் யூ கம்ப்ளீட் த ஒர்க்னால எப்போ முடிப்பீங்க? ஸோ இதை தாண்டி எவ்வளவு காலம் ஆனது அப்படிங்கிற தெரிவித்து ஹவு லாங்கும் யூஸ் பண்ணலாம்னு உங்கள்கிட்ட சொல்லினேன். ஹவு லாங் வில் இட் டேக் டு ஃபினிஷ் த ஒர்க்? எவ்வளவு நாள் ஆகும் இந்த வேலையை செஞ்சு முடிக்க எவ்வளவு நாள்? ஹவு லாங் வில் இட் டேக் டு ஃபினிஷ் த ஒர்க்? எவ்வளவு நாள் ஆகும்? இந்த ஹவு லாங் அப்படிங்கிறது எவ்வளவு காலத்தை குறிக்கும். எவ்வளவு நாட்கள், எவ்வளவு காலம், இது மொத்தத்தையுமே இது குறிக்கும். ஸோ வென் எப்பொழுது, எப்போ முடிப்பீங்க, எவ்வளவு நாள் ஆகும். ஸோ இது எவ்வளவு நாள் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு சம்திங் ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்லையில ஹவு லாங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரே சேம் மீனிங் குறிக்கும். ஸோ எவ்வளவு நாள் ஆகும் இதை முடிக்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஸோ வென் வில் யூ பி பேக்? எப்போ திரும்பி வருவ அப்படின்னு கேட்கறது. வென் வில் ஹி கெட் பேக்? எப்ப அவன் திரும்பி வருவான்? ஸோ இது கெட் பேக்னாலும் பி பேக்னாலும் சேம் மீனிங் குறிக்கும். திரும்பி வர்றதுதான் குறிக்கும். பட் டர்ன் அப்னாலும் கம் பேக்னாலும் ரிட்டர்ன்னாலும் எல்லாமே ஒரு திரும்பி வா அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் குறிக்கும். வென் வில் யூ கம் பேக் ஃப்ரம் மதுரை? எப்போ மதுரையிலிருந்து வர்ற அப்படின்னு கேட்கறது. கிட்டத்தட்ட நம்ம வந்து வென் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பார்த்து முடிச்சிட்டோம். நான் வந்து சில WH கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணாம இருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு மேக்சிமம் நான் எப்படி லேர்ன் பண்றதுன்னு வச்சுட்டு ஒரு ஐடியா மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நீங்க ஏன்னா கத்துக்க போறீங்க. நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணல, நம்ம எல்லாரும் சேர்ந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசா இருக்கு, ஸோ நீங்க என்னென்ன விஷயம் தான் எனக்கு புதுசா லேர்ன் பண்ண சொல்லி தர போறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. And this is A65 and thanks for watching this video and have a nice day.